நேற்று நடந்த எபிசோடை பார்த்துட்டு எந்த முடிவும் எடுக்காதுங்க. ஏன்னா நேற்று நடந்த எபிசோடை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 ஹவர் எபிசோடை பார்த்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பாரு அழுதுகிட்டே சீன் போடுது. எப்போ பார்த்தாலும் அழுக, எது பண்ணாலும் அழுக அப்படின்ற மாதிரி தான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையில் என்ன நடந்துச்சு இல்லைங்க, 24/7 லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்த வீடுமே ஒன்று கூடி வார்டன் வசந்தியை போட்டு கூடவே சுற்றுதே ஒரு எஃப்ஜே. அதை யாராச்சும் நோண்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா வியானா மட்டும்தான் வந்து நோண்டிகிட்ருக்கு. அதுவும் வேறு மாதிரியான நோண்டல். அது பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீஸுங்களுமே பார்வை தான் போட்டு நோண்டிகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப தான் செஞ்சிட்ருக்குதுங்க. அவளும் செய்யுங்கடா செய்யுங்கடா அப்படின்னு. பத்தாததுக்கு இவங்களுக்கு வேறு 3 days ப்ராப்ளம் போல் இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சிலர் என்ன தெரியுமா இப்போ புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க, நம்ம பெரியாள் ஆகணும் அப்படின்னா பார்வை செஞ்சால் போதும் அப்படின்னு. ஸோ பார்வை அடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு ஒன்று கூடி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த வியானா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் பேசினாலும் க்யூட்டு தான், நடந்தாலும் க்யூட்டு தான், பாடினாலும் என்ன பண்ணாலும் க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அழுதாலும் க்யூட்டு, அசிங்கமாக பேசினாலும் க்யூட்டு, ஆல்சோ அசிங்கமாக மேக்கப் போட்டு விட்டாலும் நான் தான் க்யூட்டு அப்படின்னு வீட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, நேற்று பண்ண கொடுமை இருக்கே, அதை தாங்க முடியாத கொடுமை. அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆரம்பத்திலே நம்ம மேடம் போட்டில் போய் ஒரு சில விஷயங்களெல்லாம் வரைஞ்சி எழுதி வச்சுருக்காங்க. லெஃப்டில் இருக்கிற பொண்ணு தான் வசந்தியாம், ரைட்டில் இருக்கவர் தர்மலிங்கமா. அது சரி, குட்டி வார்டன் எங்கே, எஃப்ஜே எங்கே அப்படின்னு பார்த்தா கீழே ஒருத்தர் ப்ளஸ் போட்ட மாதிரி உடம்பு வச்சுருக்கார்ல, அதுதான் குட்டி வார்டனா. அதுக்கு வேற தத்துவம், குட் ஹியூமன் இந்த ஸ்கூலாமா. உனக்கு என்னடா கோவம், இவ்வளோ அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்க? சரி, அது என்ன இளவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனால் வியானா இப்படிப்பட்டவா அப்படின்றது நமக்கு தெரியாமல் போச்சு. இல்லை இப்போ தான் இதை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரியல. வியானா சரியான விஷம் போல் அப்படின்னு இப்போ தோணுது. இன்னொரு பக்கம் ஒரு லெட்டரில் என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்காங்க, வசந்தி தர்மலிங்கம். அதுக்கு ஒரு ஹார்ட் கூட போட்டு அம்பு விட்டுருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், கீழே ஒலிக அப்படின்னு போட்டிருக்கு. இது வியானா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தான் தமிழே தெரியாது அப்படின்னு ஒரு பீத்தல். மதர் ஃபார்மேஷன் நான் எழுதலை அப்படின்னு ஒரு தத்துவம். இந்த பக்கம் கமருதீன், இல்லை இல்லை இந்த பீஸ் தான் எழுதியிருக்கு அப்படின்னும் எனக்கு தெரியும் நம்புங்க அப்படின்னு அடித்து பேசுது. பட் யார் இதை எப்படி எழுதுனாது அப்படின்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்னமோ சபரி திவ்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க கைஸ். எனக்கு இந்த 2 பீஸுங்க மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை பார்த்த உடனே பிரின்சிபல் நோட்டீஸ் போர்டில் எடுத்து போய் ஒட்ட, ஏங்க அவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா நீங்கள் அதை விட அதிகமாக அசிங்கப்படுத்துகிறீங்க போல் அப்படின்னு பாரு அதை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அது மேலே மக்கை தூக்கி வச்சு மறைச்சிட்டாங்க. ஆனால் இதை யார் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குமோ தெரில. பட் இதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இருந்தாலும் ஓரமாக கடுப்பு இருக்கத்தானே செய்யும். அது அப்படியே பாரு வியானா விக்ரம் கிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க ராட்சசி அப்படின்னு பீத்திட்டு இருந்தது. இது வியானா என்னையே பகைச்சிக்கிட்டியா அப்படின்னு அவரோட ஐடியா வாங்கி வச்சுட்டுக்கு மன்னிப்பு கேட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒழிச்சு வச்சுட்டுது. இந்த பீஸ் இந்த கேமரா ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு போல். நம்ம தர்பூசணிக்கு அடுத்ததாக கேமராவை கடுப்பேற்றுறது இந்த வியானா தான். அடுத்து இந்த சபரி விக்ரம் கிட்டே ஏதோ கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அது சொல்கிறாரு, பார்வோட புடவையை எடுத்து ஒழிச்சு வைக்க போகிறான் அப்படின்னு. இல்லை தெரியாமல் கேட்குறேன், பார்வை தான் எல்லாருக்கும் கண்ணில் தெரியுறாங்களா என்ன? ஏன் மற்றவங்க ஐட்டங்கள்லாம் எடுத்து ஒழிச்சு வச்ச மாட்டாரா என்ன? எனக்கு என்னமோ இந்த பீஸும் அந்த பீஸை அடித்து ஹீரோவாக ட்ரை பண்ணுது போல். எனிவே பார்க்கலாம். அடுத்த சீனில் போய் பார்த்தா இந்த வியானா விக்ரமை கடுப்பேத்துறேன்ற பேரில் திருப்பியும் ஏதோ பேப்பரை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் பேப்பரையே கிழிச்சு போட்டுருச்சு. சொல்லவா வேணும் நம்ம விக்ரமை, எப்படா அடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு பெரிய சான்ஸே கிடைக்கும்போ விடுவாரா நம்ம அண்ணன்? வியானா நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க தெரியுமா? நீ கிழிச்சு போட்ட பேப்பர் டாஸ்க் பேப்பர் அப்படின்னு கத்துறாரு, செம்மையாக கத்துறாரு. இருக்கா பிக் பாஸை மதிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு தாறு மாற கத்திட்டு இருக்காரு. இந்த பீஸ் அந்த பீஸை கத்த, அந்த பீஸ் என்ன சவுண்டு கொடுக்காம இருக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருந்து ஒன்று சொம்ப தூக்கிட்டு வந்துருச்சு. சரி ஆனது ஆயிடுச்சு, ஒட்ட வைக்க சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் கத்துறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நானே ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னால் வந்து நின்றுட்டு இப்போ கரணம் போடுறாராமா. என்னடா இதெல்லாம் க்யூட்டுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்லைடா, துப்பிட போகிறேன் அப்படின்னு போங்கடா அப்படின்னு கேமராமேனும். அப்புறம் திவ்யா மொட்டை கடிதம் நான் எழுத போகிறேன், யார் யாருக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் வாடா நம்ம பிளான் போட்ட மாதிரி அதைய புடவையை திருடி வைப்போம் அப்படின்னு இவங்களும் சுபிக்ஷாவும்
அந்த புடவையை திருடி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம கனி போய் யார் எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்க, யார் வேணால் எடுத்து வச்சிருக்கலாம், ஆனால் அவங்கள போய் தேட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே கனி விக்ரமை பார்த்து, நீ தானே எடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தானே சொல்லணும், ஆனால் அப்படி சொல்லலை, அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஆனால் கனி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, போய் பாருக்கிட்ட யாரோ திருடிட்டாங்க இதே அப்படின்னு இதே டைலாக்கை அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அப்போ எதுக்குடா அவன்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸு. உடனே இந்த அம்மா ஒவ்வொன்றும் ஒப்பார வைக்குது. நல்ல வேலை சாரியை திருடி வச்சாங்க, இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் திருடி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, நல்ல வேலை சாரியை திருடினாங்க, இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் திருடி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி மொட்டை அடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இந்த விக்ரம் பைபிளில் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்களேன், ப்ராங்க் பண்ணினாலும் பார்வை தான் ப்ராங்க் பண்ணுறாங்க, திருடி ஒழிச்சு வச்சாலும் பார்வை ஐட்டத்தை தான் திருடி ஒழிச்சு வைக்கிறாங்க. என்னதான் பாவம் தான் கொஞ்சம். ஏன் கனியை தொடவே மாட்டேங்கிறாரு? ஒரு வேளை சோத்தில் கீத்தில் விஷம் வச்சுட்டா என்ன பண்ணுறது? அதனால் அது கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் இவருக்கு பார்ட்னராக திருடி வச்சாங்க தெரியுமா, சுகிக்ஸா. ஏற்கனவே ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் அவங்க தான் வராங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, எப்பவும் போல் மைக்கில் ஃபுல்லாக எச்சி துப்பி வச்சிட்ருக்கு. இந்த பீஸுக்கு வேறு வேலையே இல்லையா? ஃபுல்லாக மைக்கில் எச்சி துப்புறது தான் பண்ணிகிட்ருக்கு. சாரி, இது ஏன் மைண்ட் வாய்ஸில், இது பிக் பாஸ் மைக்கோட மைண்ட் வாய்ஸ். இப்போ நம்ம கம்ரு சும்மா இருப்பாரா? பாரு வேற அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து அரவணைப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கண்ணை தொடச்சி கட்டி பிடிச்சி ஆறுதல் மேலே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அவர் ஆறுதல் மட்டும்தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம ரம்யா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒருத்தவங்க அழுற வரைக்கும் காத்துட்ருக்காதாங்க, ப்ராங்கெல்லாம் ஓகே, ஒருத்தவங்க அழுறாங்கன்னா கொடுத்துடணும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பீஸும் பயந்து போய் இந்தாங்க உங்கள் புடவை அப்படின்னு கொடுக்குதுங்க. நம்ம ரம்யா இவ்வளோ நல்லவங்களா? எத்தனை நாளாக இவ்வளோ உங்களை நல்லவங்கன்னு தெரியாமல் கண்ணா பெண்ணா திட்டமே, மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த பீஸும். இப்போ பாரு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அன்றாட நான் எடுத்து வச்சுருக்கட்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. உண்மையை சொல்லவா, அப்படி ஒன்று பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா என் ஜட்டியை காணோம் அப்படின்னு தேடி இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். செம்மையான ப்ரோமோ கண்டென்ட்டாக இருக்கும். அதை பண்ணாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பாரு. என்னம்மா நீ, அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது? என்னம்மா நீ ஐடியா இல்லாத பொண்ணாக இருக்கியே. நம்ம பாரு ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க, இருக்கிறாங்க. அந்த எரியிற நெருப்பில் திருப்பி எண்ணெயை கொண்டு ஊற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ பாரு கடுப்பாகி டேபிள் மேலே சாப்பிட்டுட்டு இருந்ததோடு அடிச்சிட்டாங்க. ஃபன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஃபன்னு கிடையாது அப்படின்னு கோபமாக கத்துறாங்க. இதை பார்த்தா விக்ரமுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ தெரியாமல் எடுத்து ஒழிச்சுட்டுமோ அப்படின்னு. இப்படி நினச்சி நான் பண்ணவே இல்லை சார், ஜாலியாக பண்ணலாம்னு நினச்சி தான் சார் பண்ணேன் அப்படின்னு அழுகிற ஸ்டேஜில் வந்துட்டார். இவங்க அழுவாங்க அப்படின்னலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா வியானாவும் அதே மாதிரி பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிஞ்ச் என்ன தெரியுமா, கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கோமோ இவன் மட்டும் தனியாக போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை தன்னுடைய தற்போதைய காதலனான எஸ்ஜே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த பொண்ணு ஒளிஞ்சிட்ருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரீச் பண்ணுறாரு. அதில் வேற இவர் கிரெடிட்ஸ் வாங்குறாரு, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வாடேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு வருஷம் இப்படி பண்ணிட்டாரு. இப்போ நம்முடைய டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றின ஃபீட்பேக்கை கொடுத்துட்ருக்காங்க. அப்போது வியானா ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது கிடையாது, பேச்சை கேட்குறது கிடையாது, கண்ட இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வர வச்சு, நீங்கள் அதிகமாக மேக்கப் தானே போடுவீங்க, இன்றைக்கும் அதே மாதிரி மேக்கப் தான் போட போகிறீங்க, பட் போட்டு விட போகிறது நம்ம விக்ரம் அப்படின்றதும் விக்ரமோட மூஞ்சில் ஒரு சந்தோஷம் இருக்கே. அந்த பீஸுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. இருடி என்னையா கடுப்பேத்துற, இன்னைக்கு பாரு உன்னை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு எல்லா கடுப்பையும் வச்சு மேக்கப்பில் தீர்த்து விட்டுருச்சு. அந்த பீஸு மேக்கப் போடுறேன் அப்படின்ற பேரில் பேய் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. ஆனால் வியானாக்கு இது தேவைதான். வியானா சும்மா இருப்பாங்களா, எனக்கு இந்த மூஞ்சி காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு போய் அது இதுன்னு அங்கே இங்கே பண்ணிகிட்ருக்கு. மறுபடியும் நான் புது கண்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் பின்னால் போய் ஒழிச்சுக்கிட்டு திடீர்னு காதலியை காணோம் அப்படின்னு தேடி வந்த அந்த பட்டாம்பூச்சி எஃப்சே வீடு ஃபுல்லாக தேடுது, காதலியே எங்கே போனேன் அப்படின்னு. அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காமெடியாக இருக்கும். பார்த்தா எங்கேயும் காணோம், அப்புறம் கட்டில் பின்னாடி பார்த்தா கட்டில் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கு. ஏன்டா ராஜாத்தி எதுக்காக இங்கே ஒளிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவனோட இந்த பீஸோட காதலன் கேட்க, இந்த முகத்தை என்னால் கேமராவில் காமிக்க முடியலை அப்படின்னும்
இந்த கொடுமை உனக்கு நடந்திருந்தா தெரியும் அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக சொன்னால் அந்த முகத்தை விட இந்த முகம் தான் அழகாக இருக்கு வியானா உங்களுக்கு. ஏன் நீங்கள் இப்படியே சுற்றக்கூடாது? ஓகே ஓகே ஓகே. அடுத்து இப்போ நாங்கள் புகார் பெட்டியை படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம எஃப்ஜே எழுதுன இந்த லெட்டர் வந்துருச்சு. அதில் என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? தர்மலிங்கம் சார்கிட்ட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற காரணத்தினால குட்டிவாடன் கையை காயப்படுத்திட்டு தர்மசிங்கம் சாரை அடுப்பாங்கடைக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்கன்னும், இதனால் குட்டிவாடன் மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார் அப்படின்னு படிச்சு காமிச்சாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாரு யார் இதை இப்படி எழுதுனது அப்படின்னு ஆரம்பத்துல சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா போக 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 ஈவில் மோடுக்கு மாறி யார் இதை எழுதுனது சொல்லுங்க அப்படின்னு கடுப்பா கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் எழுதுவீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம தலைவருக்கு கடுப்பாயிருச்சு. ஏங்க அவங்க தான் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்காக அதையே எங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஃபேமிலி மேம், எனக்கு கிடைச்ச குடும்பத்தை நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வசப்படுத்தி அப்படின்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கனால தப்பாக போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நியாயமான கேள்விதான். அதை ஈஸியாக விட்டுட்டு போயிடலாம், இருந்தாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க. எழுதுனவனை வச்சு செய்யணும்ல, அதுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.